ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டையே ஆள்ற இந்த மத்திய அரசுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இது வரைக்கும் கொண்டு வரவே முடியல. அது என்ன பிரச்சனைனா மொழி பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் இப்போ ஸ்டாண்டர்டா இருக்கு. ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷு. நம்ம தமிழ் படிக்கிறது நம்மளோட தாய்மொழி அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இங்கிலீஷ் படிக்கிறது அது நம்மளோட நாகரிக மொழி. இப்போ நம்ம தமிழக மக்கள் வேற எங்கேயாவது போய் வெளி மாநிலங்கள்லயோ இல்ல வெளிநாடுகள்லயோ வேலை செஞ்சோம்னா அதுக்கு நம்ம இங்கிலீஷ் தேவைப்படுது. அதனால நம்ம தமிழும் இங்கிலீஷும் கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால நம்மள ஆண்டுட்டு இருக்கிற மத்திய அரசு இருக்குல்ல, அந்த மத்திய அரசு நீங்க கண்டிப்பா ஹிந்திய கத்துக்கணும் அப்படின்னு நம்ம தமிழக அரசு கிட்ட ஒரு உத்தரவு போடுறாங்க. இத பார்த்த தமிழக மக்கள்ல இருந்து, தமிழக அரசுல இருந்து, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா செலிபிரிட்டிஸ் வரைக்கும் என்னது ஹிந்தியை கத்துக்கணுமா, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த ஹேஷ்டேக் இப்ப வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாஜக, நம்ம தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ பிஜேபி அரசு சொல்ற மாதிரி ஓரளவுக்கு மாத்திட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல் காலேஜ்லாம். அதே மாதிரி உங்க தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கை, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இந்த மும்மொழி கொள்கையும் கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹிந்தி இப்ப இல்லைனாலுமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆளுங்க, நம்ம கவிஞர் வைரமுத்து இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை உங்களோட கனவு ஒருபோதும் பலிக்காதுங்க. எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இருக்கு, அதுவே போதும். ஹிந்தி எதுக்கு திணிக்கிறீங்க? நீங்க திணிக்கிறதுனால ஹிந்தி மேல எங்களுக்கு வெறுப்பாகுது. நீங்க எதுவும் திணிக்காம இருந்தா கூட நாங்க ஹிந்தி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை நாங்க கத்துக்கவும், அதை நாங்க எழுதவும் படிக்கவும் தெரிய பழகிக்குவோம். ஆனா நீங்க திணிக்கிறதுனால அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கவிஞர் வைரமுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் விஜய் சேதுபதி இருக்காருல்ல, நம்ம தமிழ்நாட்டுல சினிமா செலிபிரிட்டி, அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையை பார்த்து, ஹிந்திய திணிக்கிறீங்க, ஹிந்தியை திணிக்காதீங்க, எங்க போக்குல விடுங்க. நாங்க ஹிந்தியை கண்டிப்பா இப்ப இல்லைனாலுமே ஃபியூச்சர்ல அந்த ஹிந்தி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கவும் எழுதவும் அதை கத்துக்கவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜய் சேதுபதியை பார்த்து, எப்பா விஜய் சேதுபதி, நீங்க இப்போ ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தீங்க. அந்த ஜவான் படம் ஒரு ஹிந்தி படம் தான். அந்த ஜவான் படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு சம்பளம் வருது. அந்த ஹிந்தி படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹிந்தி படத்துல இருந்து வர சம்பளம் உங்களுக்கு வேணுமாமா, ஆனா ஹிந்திய நீங்க உங்க தமிழ்நாட்டுல கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களாமா. இது என்னங்க நியாயம் அப்படின்னு அண்ணாமலை விஜய் சேதுபதி பார்த்து சொல்றாரு.